வணக்கம் வாசகர்களே! அம்மா இலையால் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம கேட்க போற கதை பூங்கொடிக்கு கண்ணாலம். கதையின் குரலாய் நான் உங்கள் காமாட்சி. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கதைய பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல தெரிவிச்சுட்டு போங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை தட்டி விடுங்க. அப்பதான் நாங்க போடுற கதைகளோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். வாங்க கதை கேட்டு ரசிக்கலாம். கண்ணாலம் 9. பேருந்தை விட்டு இறங்கியவள் முன்பு மீண்டும் அவன் வாயகல சிரித்து கண்ணடித்தான். முறைத்து விட்டு சென்றாள் பூங்கொடி. விடாது துரத்தினான் சிங்காரவேலன். வீட்டிற்கு கிளம்பிக் கொண்டிருந்த சூரியன் இவர்கள் அலுப்பை பார்த்து கொண்டு அங்கேயே நின்றிருக்க, அதன் தாக்கம் தாங்காது வேக எட்டுக்களில் நடந்து கொண்டிருந்தவள் தேகத்தில் வேர்வை துளிகள். மெதுவாக பின்னால் வண்டியில் சென்று கொண்டிருந்தவன் பார்வை அவள் முதுகில் படர்ந்தது. சாப்பிட எடுத்து வைத்த பொருளை காணாதது போல் அடித்து பிடித்து வண்டியை தள்ளிக்கொண்டு முன் நின்றான். முகம் முழுவதும் வியர்வை துளி ஒப்பனையாக படர்ந்திருந்தது. அண்ணாந்த சூரியனை பார்த்தவன் வாய்க்குள் முணுமுணுத்தான். அதற்கு இவன் செயல் பிடிக்கவில்லை போல. சரியாக சூரிய ஒளியை அவள் முகத்தில் அடித்தது. கண் கூச இமை சுருக்கியவள் வெயிலின் தாக்கம் தாங்காது நடையை குறைத்தாள். பண்ணி பயல, மணி 5 ஆகுதுடா. உங்க அப்பா ஆத்தா தேட மாட்டாங்களா உன்ன? நானே என் லாலாவ இப்படி தொட்டு கொஞ்சனதில்ல. எம்புட்டு தைரியம் இருந்தா எனக்கு சொந்தமானவள நீ ரசிச்சிட்டு இருப்ப. மரியாதையா போடா அந்த பக்கம். இயற்கை இவனுக்கு கட்டுப்படுமா? அது தன் வேலையை சரியாக செய்து கொண்டிருந்தது. தன் பேச்சை கேட்காத சூரியனை பார்த்து பல்லை கடித்தவன், நாளைக்கு நீ இருக்க மாட்டடா என்று விட்டு அவளை ஓரக்கண்ணால் பார்த்தான். இத்தனை வார்த்தை ஜாலங்கள் எல்லாம் அவள் கேட்கதான். கேட்கிறாள். கேட்டும் பயன்தான் கிடைக்கவில்லை சிங்காரவேலனுக்கு. அவ்வப்போது கேட்கும் வண்டி சத்தத்தைப் போல் அவன் வார்த்தைகளையும் 10ஓடு 11ஆக கடந்தாள். ரியாக்ஷனே வரல என உள்ளுக்குள் புலம்பிக் கொண்டே பின்தொடர்ந்தவனை அந்த ஊரே பாவமாக பார்த்தது. வேல்பட்ட நெஞ்சில் வஞ்சியின் விழிப்பட்ட வலியை கண்களில் பறைசாற்றிக் கொண்டு தன் மீது வரும் ஒவ்வொரு பாவமான பார்வைக்கும் பாவமான பதிலை திருப்பி கொடுத்தான். தனக்கு பின்னால் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வருவது தெரியாது வீட்டை வந்தடைந்தவள் செருப்பை உதறி தள்ளி திண்ணையில் அமர அவளை உரசிக்கொண்டு மூச்சு வாங்க அமர்ந்தான் சிங்காரவேலன். அப்பாப்பாப்பா, அம்மாமம்மா, என்ன வெயிலு! பூங்கொடியின் தோள் மீது தலை சாய்ந்து அவள் துப்பட்டாவை எடுத்து விசிறினான். சாய்ந்திருந்தவனை தள்ளிவிட்டு நகர்ந்து அமர்ந்தாள். கூச்சமே அல்லாது மீண்டும் உரசிக்கொண்டு அமர்ந்தவன், ரொம்ப தாகமா இருக்கு. எனர்ஜிக்கு கிஸ்ஸு கீசு கிடைக்குமா என காய்ந்த இதழ்களை தன் நாவால் ஈரமாக்கினான். 10 விரல் நகங்களை உதட்டில் வைத்து கீறி எடுப்பது போல் எரிச்சலாக உள்ளே சென்றவள் ஓங்கி கதவை சாற்றினாள். அவ்வளவு பெரிய அவமானம் நடந்தும் துளியும் உள்ளம் கசங்காமல் திண்ணையில் சுகமாக அமர்ந்தவன், அப்பா, வாய்க்கு வந்தத வானத்து மேல தூக்கி அடிச்சிட்டு இப்படி வானரமா தாவிக்கிட்டு இருக்கேடா சிங்காரா என சத்தமாக புலம்பினான். இன்றிலிருந்து தனக்கு தலைவலி தொடங்கிவிட்டது என்பதை அறியாது கண் விழித்தவள் முன் கன்னத்தில் கை வைத்தபடி அமர்ந்திருந்தான் சிங்காரவேலன். அதுவும் குரங்கு போல் அமர்ந்திருந்தவன் கண்களில் கண்ணாடியை வேறு மாட்டிக்கொண்டிருந்தான். நான் தான் லாலா உன் மாமன் என பல்லிழித்தான். இங்க என்ன பண்ற? நேத்து ராத்திரி திடீர்னு எனக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. அத தீர்த்துக்க தான் வந்தேன். என்ன டவுட்டு? நீ தூங்குனா அழகா இருப்பியா, அம்சமா இருப்பியான்னு. பாட்டி! சமைத்து கொண்டிருந்த கரண்டியோடு வந்தவரிடம் சிடுசிடுத்தாள். அவரோ அந்த கரண்டியை வந்தவன் மீது தூக்கி அடித்துவிட்டு செல்ல, பாத்தியா இந்த கிழட்டு கிழவிக்கு கொழுப்ப என திட்டி அவரை அப்படி செய்ய வைத்தவளிடமே புகார் வாசித்தான். தயவு செஞ்சு கிளம்பு. ஏன் லாலா, இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன என சம்பந்தமில்லாமல் கேட்க குழம்பினாள் பூங்கொடி. நல்லாதானே இருக்கு. இந்த ட்ரெஸ்ஸோட உன்னை வழி அனுப்ப வந்தா போதாதா? எதுக்கு திரும்ப கிளம்ப சொல்ற? ஐயோ கடவுளே! சரி சரி, கோபப்படாத. நீ ஆசைப்பட்டா ஒரு தடவை இல்ல 10 தடவை கூட கிளம்பி வருவேன் என குழைந்து கழுத்தை இங்குமங்கும் அசைத்தவன், மாமா உன் கூடவே சேர்ந்து ரெடியாகட்டா? அநியாயத்திற்கு வழிந்தான். கண்டபடி பேசி விட்டுடுவேன். கண்டபடி கொஞ்சம் ரொம்ப நாள் ஆகுது. செத்த அதையும் கொஞ்ச நேரம் பண்ணிட்டு அப்புறம் திட்டுறியா? அதற்கு மேல் பொறுமை இல்லை பூங்கொடியிடம். தலையணையை தூக்கி அவன் முகத்தில் வீசி அடித்தவள் தொட உயர்ந்த அவன் கையை எட்டி மிதித்து விட்டு சென்றாள்.
வலி பொறுக்க முடியாது துள்ளிக் கொண்டிருந்தவன் மீது பவுடர் டப்பாவை தூக்கி அடித்து, "நான் குளிச்சுட்டு வரதுக்குள்ள கிளம்பி இருக்கணும்" மிரட்டிவிட்டு சென்றாள். எழுந்து வேட்டியை உருவி மீண்டும் இடுப்பிற்கு நடுவில் முடிச்சு போட்ட சிங்காரவேலன் அவளை முறைத்துக் கொண்டே வெளியேறினான். விட்டது தொல்லை என்று குளித்து முடித்து தயாராகி வாசலில் வந்து நின்றவள் நரநரவென்று பல்லை கடிக்க, "நீ குளிச்சுட்டு வரதுக்குள்ள திரும்பி கிளம்பி வந்துட்டேன்" என்றவனை என்ன செய்வதென்று தெரியவில்லை பூங்குடிக்கு. வாய்க்குள் சொல்லக்கூடாத வார்த்தைகளை சொல்லி அவனை திட்டிக்கொண்டு செருப்பை மாட்டியவள் ஒரு அடி எடுத்ததும் வாய் பிளந்தாள். அவள் வீட்டிலிருந்து கண்ணுக்கெட்டும் தூரம் வரை பந்தல் போட்டிருந்தான் சிங்காரவேலன். ஸ்தம்பித்து நின்றவள் அதை செய்தவனை திரும்பி பார்க்க சட்டை காலரை உயர்த்திவிட்டு கால் மீது கால் போட்டான். அமைதியாக வீட்டை விட்டு கிளம்பியவள் எங்குதான் இந்த பந்தல் முடியும் என்று எண்ணிக்கொண்டே செல்ல பேருந்து நிலையம் வரை அவை நீண்டது. பந்தலை போட்ட வேலன் சுகமாக அவளை பின்தொடர்ந்து வர பந்தலின் முடிவை எண்ணிக்கொண்டு வந்தவள் அவனுடனான முடிவை புதுப்பிக்க விரும்பவில்லை. பேருந்திற்காக காத்திருக்கும் காதலியை உரசிக்கொண்டு, "எப்புடி இனி அந்த சூரியன் உன்னை சைட் அடிப்பானா?" என காலரை உயர்த்திவிட்டு கெத்தாக கேட்டான். "என்ன குரலி வித்த காட்டினாலும் இனி உன் பின்னாடி வரமாட்டேன்." "நீ வர வேணாம், நான் வரேன்." "என்ன, என்ன விட்டா வேற பொண்ணுங்களே இந்த ஊர் உலகத்துல இல்லையா?" உள்குத்தோடு கேட்கும் அத்தை மகளிடம், "கோடி பொண்ணுங்க இருந்தாலும் என் லாலா மாரி வராதே. அவ கோடியில ஒருத்தி. எனக்காகவே அந்த பிரம்மன் படைச்சவ. என் அத்தை மக அன்புக்கு முன்னாடி எந்த பொண்ணும் நிக்க முடியாது" என தீவிரமாக பேசிக் கொண்டிருக்க அவள் பாட்டிற்கு வந்த பேருந்தில் ஏறி அமர்ந்தாள். "அடி பாவி" என அரண்டவனை சீண்டாது காலியாக இருக்கும் பேருந்தை குழப்பத்தோடு பார்த்தவள் நடத்துனரிடம் காரணம் கேட்க அவரோ சிங்காரத்தை கை காட்டினார். சிரித்த முகமாக பேருந்தில் ஏறியவன் மொத்த பயண சீட்டையும் அவள் மீது கொட்டினான். அனைத்தையும் தட்டிவிட்ட பூங்குடி முறைப்பை மட்டுமே பதிலாக கொடுக்க, "என் அத்தம்மாவ அழுங்காம குலுங்காம போகணும்" என்று விட்டு அவளுக்கு முன்னிருக்கையில் அமர்ந்தவன் அவள் பக்கமாக திரும்பி கை இரண்டையும் கம்பியில் வைத்துக்கொண்டு தலை சாய்த்து பார்த்தான். "எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? உனக்காகன்னு சொல்லி புரிய வைக்கிற அளவுக்கா என் செயல் இருக்கு? அதான் கேக்குறேன். எனக்காக எதுக்கு இதெல்லாம் பண்ற? எதுக்கு லாலா வெடுக்கு வெடுக்குன்னு பேசுற? யாரும் வேணாம்னு தானே உறவ முறிச்சுக்கிட்டு தனியா வந்திருக்கேன். அப்போ உன் நிம்மதியா விடாம துரத்துனா என்ன அர்த்தம்? உன் நிம்மதிய நான் கெடுக்கிறனா?" "ஆமா." ரோஷம் வந்து கிளம்பி விடுவான் என்ற எதிர்பார்ப்போடு வார்த்தையை விட்டவள் பக்கத்தில் வந்தமர்ந்த சிங்காரவேலன், "இதுதான் கடைசி லாலா. இதுக்கு மேல உன் பின்னாடி வரமாட்டேன்" என அவள் தோள் மீது சாய்ந்தான். வரமாட்டேன் என்றதில் புருவம் சுருக்கியவள் தன் தோள் மீது சாய்ந்ததில் கடுப்பாகி முடியை பிடித்து தள்ளிவிட்டாள். பாவமான முகத்தோடு, "அதான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேனே. உன் கம்பெனி வர வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கோ. என் உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் உன் தோள்ல சாஞ்ச இந்த நிம்மதியோட வாழ்ந்துட்டு போறேன்" என்றதோடு நிறுத்தாமல் அவள் கருணையை பெற 3, 4 முறை கண்ணை சிமிட்டி காட்டினான். அலும்புக்கு பிறந்தவன் மீது எப்படிதான் நம்பிக்கை பிறந்ததோ தெரியவில்லை. கடைசி என்றதில் அமைதியாக ஜன்னல் பக்கம் முகத்தை திருப்பிக் கொண்டாள். தோள் சுகம் கிடைத்ததில் குஷியாகியவன் அதை முழுதாக அனுபவித்தான். கண்மூடி அவளுடனான அழகிய தருணங்களை நினைத்தவனுக்கு இப்போதிருக்கும் இடைவெளி வலியை கொடுத்தது. விரைந்து பாதிக்கப்பட்ட மனம் காதல் எனும் மருந்தை நாட வேண்டி ஏக்கத்தோடு அமர்ந்திருந்தவனை தோள் உயர்த்தி சீண்டினாள். "கம்பெனி வரப்போகுது, நகரு." "வர வரைக்கும் இருந்துட்டு போறேன் விடு லாலா." "போனா போகுதுன்னு விட்டது தப்பா போச்சு." "அதான் இனி வரவே போறது இல்லையே." நடிகனின் நடிப்பில் மீண்டும் அவள் திருவாய் மூடிக்கொண்டது. பேருந்து நிற்கும் வரை அடம் பிடித்து அவள் மீது சாய்ந்திருந்தவன், "உம்மா" என கன்னத்தில் இதழ் பதித்துவிட்டு அடிக்க வரும் அவள் கைக்கு சிக்காமல் பேருந்தை விட்டு இறங்கிவிட்டான். அவனையும் அவன் கொடுத்த முத்தத்தையும் ஏற்க விரும்பாது உச்சகட்ட எரிச்சலுக்கு ஆளான பூங்கொடி தன் பையை தூக்கி அடித்து திட்ட வருவதற்குள், "உம்மா" என மீண்டும் சத்தமாக ஒரு பறக்கும் முத்தத்தை கொடுத்துவிட்டு ஓட்டம் பிடித்தான். தூக்கி அடித்து கீழே விழுந்த பையை மீண்டும் எடுத்து ஓடியவன் பக்கம் வீசி அடித்தவள் கண்டமேனிக்கு திட்டினாள். அவை அனைத்தையும் கேட்டுக்கொண்டே ஓடிய சிங்காரம், "மாமன் குடுத்த முத்தம் இன்னைக்கு முழுக்க உன் கூடவே இருக்கும். நான் திரும்பி வந்து குடுக்கற வரைக்கும் பத்திரமா பாத்துக்கோடி அத்த மவளே" என்றதோடு நிறுத்தாமல் மீண்டும் காற்றில் ஒரு முத்தத்தை தூது அனுப்பிவிட்டு சிட்டாக பறந்தான். பன்னாலம் 10. சிங்காரவேலன் செய்த சேட்டையால் அன்றைய நாள் முழுவதும்
எண்ணெயில் முக்கி எடுத்த அப்பளம் போல் முறுக்கிக் கொண்டே இருந்தாள் பூங்கொடி. நேற்று பூனை போல் அமைதியாக இருந்தவள் இன்று புலி போல் சீறுவதைக் கண்ட புது தோழிகள் அஞ்சி நடுங்க, இன்னொரு தடவை இப்படி பண்ணட்டும், அந்த வாயில கொல்லிக்கட்டைய சொருகிடுறேன் என வாய்க்குள் முணுமுணுத்துக் கொண்டிருந்தாள். என்னடி புலம்பிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல. ஆமா, நேத்து வந்தாரே, அவரு நிஜமாவே உன் ஆளா? பதில் சொல்லாமல் கேள்வி கேட்ட நிஷாந்தியை கண்ணால் சுட்டு பொசுக்கியவள், கட் பண்ண இந்த பீஸை எடுத்துட்டு போய் குடு என்று விட்டு தன் வேலைகளை தொடர்ந்தாள். பூங்குடி, என்ன? எதுக்கு இப்படி மூஞ்ச காட்டுற? என் மூஞ்சே அப்படிதான். உன் ஆள பார்த்தா மட்டும் மாறுது. இந்த மணிமேகல யாரும் என் ஆள் கிடையாது. சும்மா வாய்க்கு வந்தத பேசாத. பார்த்தா அப்படி ஒண்ணும் தெரியலையே. கட் செய்ய அடுக்கி வைத்த துணிகளை தூக்கி அடித்தவள், இப்ப உங்க 4 பேத்துக்கும் என்ன தெரியணும்? பட்டென்று கேட்டு விட்டாள். நேத்து அவரு என்கிட்ட பேசுனத அப்படி முறைக்கிற, கேட்டா ஆள் இல்லன்னு சொல்ற. அதான் என்ன கணக்குன்னு தெரிஞ்சுக்கலாம்னு. ஒரு மண்ணு கணக்கும் இல்ல. அவன் யார் கூட பேசினா எனக்கு என்ன? அப்ப பிரச்சனை இல்லன்னு சொல்ற. ஆமா. அப்ப நாங்க பேசலாம். எது? உனக்கு பிரச்சனை இல்லன்னா நாங்க பேசுறதுல தப்பு இல்லல்ல? தோழிகளைக் கண்டு கடுமையாக முறைத்தவள், அவர்களிடம் காட்ட முடியாத கோபம் அனைத்தையும் வாயில்லாத துணி மீது காட்டினாள் பூங்கொடி. அவள் நடவடிக்கையை கவனித்த தோழிகள் அன்றைய நாள் முழுவதும் வெறுப்பேற்றிக் கொண்டிருக்க, இவள் காதலன் செய்த வேலையால் அவன் குடும்பமே வெறுப்பாகி அமர்ந்திருந்தது. செய்த தவறுக்கு அமைதி பூங்காவாக உலா வந்து கொண்டிருந்த நீலகண்டனை தேடிக்கொண்டு 3 நபர்கள் வந்தார்கள். வந்தவர்களிடம் கோமளம் விவரத்தை கேட்க, பந்தல் போட்டதுக்கான பணத்தை உங்ககிட்ட வாங்கிக்க சொன்னாரு என்றார்கள். ஏதோ ஒரு வீட்டிற்கு பந்தல் என்று எண்ணியவர் தொகையை கேட்டதும் வாய் பிளக்க, இது 10 நாளுக்கான வாடகை மட்டும்தான். உங்க மாமன் நாள் கணக்கு சொல்லல. 10 நாளைக்கு ஒரு தடவை வந்து பணத்தை வாங்கிக்க சொன்னாரு என பணத்தை வாங்கிக் கொண்டு சென்றனர். காதலிக்கு முத்தம் கொடுத்த மிதப்பில் ஆடி பாடி ஆனந்தமாக வீடு வந்து சேர்ந்தவனை என்ன இது என்று கேட்க, என்னன்னா என் கண்ணாலத்தை நிறுத்தினது நீங்க தானே. என் லாலா சமாதானமாகி என்ன கட்டிக்கிட சம்மதம் சொல்ற வரைக்கும் கொடுத்துட்டுருங்க என்றதோடு நிறுத்தாமல், ஒரு பஸ் வாங்கலான்னு இருக்கேன், பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிக்கங்க என்றான் சாதாரணமாக. எடேய், உங்களுக்காக பேச போய் தான் வாழ்க்கையை இழந்து நிக்கிறேன். பண்ண பாவத்துக்கு பிராயச்சித்தமா பண்ணுங்க. இந்த புத்தி அப்ப இருந்திருக்கணும் என குத்தி காட்டினார் கோமளம். என் மருமக கழுத்துல தாலி கட்டாம எங்கடா போற பரதேசின்னு அப்பவே புடிச்சு உட்கார வச்சு தாலி கட்ட வச்சிருக்கணும். எல்லாத்தையும் எல்லாரும் பண்ணிட்டோம் பார்த்துட்டு தானே இருந்தீங்க. கடைசியில பழிய மட்டும் ஏன் மேல போடாதீங்க. அப்பனை அடிக்கிறாங்கன்னு ரோஷம் பொத்துக்குச்சு. இப்பதான் அப்பன் புள்ளையாவே இருந்தாலும் வாயும் வயிறும் வேற வேறன்னு தெரியுது. அப்படி என்னடா உன்னை வேத்தாளா நான் பார்த்துட்டேன். அப்படி பார்க்க போய் தானே காசு குடுத்ததுக்கு இப்படி மூஞ்ச தூக்கி வச்சுட்டு உட்காந்து கிடக்கீங்க. பூங்கொடி கிட்ட நான் பேசி பார்க்கறேன். நீ இந்த மாரி கோமாளித்தனம் பண்ணாம இருன்னு சொல்றேன். ஒண்ணும் தேவையில்ல. நான் பண்ண தப்புக்கு நான் தான் சமாதானம் பண்ணணும். அவன் மனசு மாறி என்னை ஏத்துப்பா. அதுவரை அமைதியாக இருந்த அவன் அண்ணன் கண்ணன், ஒருவேளை பூங்கொடி உன்னை மன்னிக்கவே இல்லைன்னா என்னடா பண்ணுவ என ஒரு பேச்சிற்கு கேட்க, பினாயில் வாயனுக்கு பொறந்தவனே என்று விட்டான் பட்டென்று. சாய்ந்து அமர்ந்து கொண்டிருந்த நீலகண்டன் திகைத்து நேராக அமர, நானே நாயா பேயா அலைஞ்சுகிட்டு கிடக்க, தம்பிக்காரன் கஷ்டப்படுறானே, பாவம் பார்த்து 4 ஐடியா குடுக்கலாம்னு இல்லாம அபசகுணமா பேசுற. ஒருவேளை என் லாலா என்ன மன்னிக்கவே இல்லைன்னு வச்சுக்க, நீ உன் பொண்டாட்டியோட வாழ மாட்ட என்றான். அவன் ஏற்கனவே வாழாம தான் கிடக்கான். ஓஹோ! தூணில் சாய்ந்து கொண்டு நின்றிருந்த புவனாவை பார்த்தவன், என்ன அண்ணி, தங்கச்சி வெளிய போராட்டம் பண்ற மாரி நீங்க உள்ளுக்குள்ள போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா என கேட்க, அவள மாரி அத்து விட்டுட்டு போக வழி இல்லாம உட்கார்ந்து கிடக்கேன். தாலி கட்டியவளை பாவமாக பார்த்தான் கண்ணன். அவனை பாவமாக பார்த்தது மொத்த குடும்பமும். அந்த பார்வையிலிருந்து மாறுபட்ட சிங்காரவேலன், இப்பதான் நீங்க என் அண்ணி. இந்த மாரி ஒரு பண்ணிக்கு மன்னிப்ப குடுக்காதீங்க. நம்ம மாமாவ மரியாதை இல்லாம என்னமா பேசிப்புட்டான். எனக்கு வந்த கோவத்துக்கு அங்கே தூக்கி போட்டு மிதிச்சிருப்பேன். உங்க முகத்துக்காக தான் சும்மா விட்டேன் என அடித்தானே பல்டி. உருப்படாத ஒருவனை தன் கொழுந்தன் ரூபத்தில் பார்த்த புவனா மனதிற்குள் கண்டபடி வசைபாட, இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போகல. ஒத்த வார்த்தை சொல்லுங்க. அத்து விட்டுட்டு மகராசன் கணக்கா வேற மாப்பிளைய பாக்குறவங்களுக்கு என்றவனை என்ன செய்தால் தகும் என்று பார்த்தது அந்த மொத்த குடும்பமும். ஏண்டா, எதுக்குடா அவன் வாழ்க்கையில கும்மி அடிக்கிற? என்னப்பா பண்றது? நீ உஷாரா வெளி இடத்துல இருந்து பொண்ணு எடுத்துட்ட. அந்த குடமிளகா வாயன் இன்னொரு பொண்ண பெத்து அத நீ கட்டியிருந்தனா தெரிஞ்சிருக்கும். என்னடா? கண்ணனை குறை சொல்லி அவன் குடும்பத்தை பிரிக்க பார்த்துவிட்டு கடைசியில் அவனையே தன் ஆதரவுக்கு இழுக்கும் அருந்தவாள் குரங்கை ஒன்றும் சொல்ல முடியாது
அண்ணன்மார்கள் வாயை மூடிக்கொண்டனர். ஜகஜால கில்லாடி மகனை பெற்றோர்கள் மனதிற்குள்ளேயே தலையில் அடித்துக் கொண்டனர். திருமணத்திற்கு முன்னர் வரை பூர்வீக தொழிலான ரைஸ் மில்லை கண்ணும் கருத்துமா கவனித்துக் கொண்டிருந்த சிங்காரவேலன் அதை அம்போவென விட்டுவிட்டு காதலி பின்னால் சுற்றித் திரிகிறான். அதன் கணக்கு வழக்குகளை கேட்டு நீலகண்டன் முறைத்தும் அஞ்சாதவன் காசை மட்டும் களவாடி செல்கிறான். அவனுக்கு இப்போது தேவையெல்லாம் பூங்கொடி மட்டுமே. அவள் அவன் வசமானால் மட்டுமே அவன் வசம் இருந்த அனைத்தும் வளம் பெறும். மதிய உணவு உண்டவன், கரெக்டா 4 மணிக்கு எழுப்பி விடுங்க, என் லாலாவை கூட்டிட்டு வர போகணும் என மனசாட்சி இல்லாமல் நடுக்கூடத்தில் பாய் விரித்து மல்லாக்க படுத்தான். இவன் பொழப்ப பாத்தியா சரவணா? வெள்ளனே எந்திரிக்கிறான், குளிச்சு முடிச்சு லாலாவை பார்க்க போறேன்னு போறான். கரெக்டா திங்கிற நேரத்துக்கு வீட்டுக்கு வந்து நடு வீட்டுல தூங்கிட்டு சாயங்காலமானா பளபளன்னு ரெடி ஆகி போறான். வாழ்வு தாண்டா இவனுக்கு. வம்படியா நம்ம தான் தாலி கட்டாதன்னு இழுத்துட்டு வந்த மாதிரி ஏதாச்சும் கேட்டா உங்களால தான் என் கனால நின்னு போச்சு, நீங்க தான் பொறுப்புன்னு மண்டைய சூடேத்துறான். குசு குசுவென்று பேசிக் கொண்டிருப்பதை பாம்பு காதை கொண்டு ஒட்டு கேட்ட நம் சிங்காரம், வெட்டியா பேசிட்டு இருக்காம இந்த ஃபேனை கொஞ்சம் போடுங்கடா என்றிட, மேல சுத்துற ஃபேன் போதாதா ஐயாவுக்கு என்றார்கள். இப்பல்லாம் வெயில்ல அதிகம் சுத்துறதால காத்து போதல பிரதர்ஸ். அதுவும் இல்லாம நாட்டுக்கோழி குழம்பு வேற வயிறு முட்டை தின்னுட்டேனா சூட் கிளப்புது. வாய்க்கு வக்கணையாக அவன் அடிக்கும் கூத்தை அங்கிருந்த அனைவரும் அலுத்து கொண்டு கடக்க, ஆந்தை கண்ணிற்கு சொந்தக்காரன் சரியாக அலாரம் அடிப்பதற்கு 5 நிமிடத்திற்கு முன்னதாக எழுந்து விட்டான். லூசான வேட்டியை இறுக்கமாக கட்டிக்கொண்டவன் அடிக்கும் அலாரத்தை நிறுத்திவிட்டு, ம் ஒருத்தனுக்காவது என் வாழ்க்கை மேல அக்கறை கிடக்குதா பாரு, உங்களுக்காக வாழ்க்கையை இழந்துட்டு நிக்கிறேன் பாரு, என்னைய என் மாமன் சேதுராமன் செருப்ப கொண்டே அடிக்கணும் என புலம்பிக் கொண்டு தயாராகி வந்தவன் வாசல் பெருக்கிக் கொண்டிருக்கும் அன்னத்தை கண்டு நிற்க, இவனை பார்த்தவர் தொடப்பத்தை கீழே வீசிவிட்டு அவசரமாக வீட்டிற்குள் நடந்தார். அத்த, ஒரு நிமிஷம் நில்லு. ஓட்டமாக ஓடி அத்தையின் கைப்பிடித்தவன், என் மூஞ்ச கூட பார்க்க பிடிக்கலையா தாழ்ந்த குரலில் கேட்டான். என்னத்துக்கு நான் பார்க்க? உன்னைய பார்த்ததும் போதும், நான் பெத்தத இழந்துட்டு நிக்கிறதும் போதும். கூட பிறந்தவள்னு உங்க அப்பனுக்கு நினைப்பில்ல, அத்தையாச்சேன்னு உனக்கு பாசம் இல்ல. இப்படியாப்பட்ட உங்கள நான் எதுக்கு பார்க்கணும்? நான் ஒருத்தி உசுரோட இருக்கும்போதே என் பொண்ணு அனாதையாட்டம் வாழ்றத பார்க்க நெஞ்சு வலிக்குது. நீயும் என்ன புரிஞ்சுக்காம பேசுற அத்த. என்னத்தோட நான் புரிஞ்சுக்க? என் பொண்ண நீ புரிஞ்சுக்கிட்டியா? உங்க அப்பனும் என் புருஷனும் இன்னைக்கு நேத்து அடிச்சுக்கிறாங்க. அடிச்சுக்கிட்டு போங்கடா குடிகார பயலுங்களான்னு உதறி தள்ளிட்டு என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டாம அம்போன்னு விட்டுட்டு போற. இப்பவே இப்படி பண்ற. காலம் போய் நான் இல்லாத காலகட்டத்துல என் பொண்ண அம்போன்னு விட மாட்டேன்னு என்ன நிச்சயம் என்றவர் மனம் பொறுக்க முடியாது குலுங்கி அழ ஆரம்பித்தார். அதுவரை பொறுத்து கொண்டு நின்றிருந்தவன் அவரை சூழ்ந்து, எதுக்கத்த அழற? நீ வளர்த்த புள்ள நானு. என் குணம் எப்படின்னு உனக்கு தெரியாதா? ஏதோ தப்பு பண்ணிட்ட, அதுக்காண்டி அப்படியே உன்னையும் உன் பொண்ணையும் விட்டுடுவேன்னு நினைச்சியா? வருத்தத்தோடு பேசிக் கொண்டிருக்கும் மருமகனை கடந்து திண்ணையில் அமர்ந்தவர், நான் யாரையும் எதுவும் நினைக்கல சாமி. பெத்த பொண்ணே என்னை விட்டுட்டு போயிடுச்சு. வளர்த்த புள்ளையா வாழ்க்கை முழுக்க வரப்போகுது. உங்க அப்பன ஒரு சொல்லு சொன்னதும் என் பொண்ண வேணாம்னு சொல்லிட்டல்ல. என்ன இருந்தாலும் நானும் என் பொண்ணும் வேத்தாளுதானே உனக்கு என கண்ணீர் சிந்தினார்.